அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று வருகின்ற சனி மகா பிரதோஷத்திற்கு மட்டும் ஏன் அத்தனை சிறப்பு என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மே மாதத்தில் 2 சனி பிரதோஷங்கள் வருகின்றன. மே 10ஆம் தேதி சித்திரை 27 வளர்பிறை சனி மகா பிரதோஷமும், மே 24 வைகாசி 10ஆம் தேதி தேய்பிறை சனி மகா பிரதோஷமும் வருவது நமக்கு சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த வரம் என்றே கூறலாம். இந்த பதிவில் இன்று மே 10ஆம் தேதி சனிக்கிழமை வரும் சனி மகா பிரதோஷத்தன்று நந்தியையும் சிவபெருமானையும் எப்படி வழிபட்டால் நமக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களது பொன்னான 2 நிமிடங்களை ஒதுக்கி எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முழு பதிவையும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரதோஷம் என்றதும் பெரும்பாலானோர் நினைவுக்கு வருவது சிவாலய வழிபாடுதான். நாளை பிரதோஷ தினம், அதிலும் சிறப்பு மிக்க சனி மகா பிரதோஷம். சனிக்கிழமையோடு திரையோதசி திதி இணைந்து வரும் நாளையே சனி மகா பிரதோஷம் என்கிறோம். தேவர்கள் பார்க்கடலை கடைந்தபோது வெளியான ஆலகால விஷத்தை அருந்திய ஈசன் அந்த விஷத்தின் நச்சுத்தன்மை தீர்ந்ததும் ஆனந்த தாண்டவம் ஆடி தேவர்களுக்கு அருள் புரிந்த வேளை ஒரு சனிக்கிழமை திரையோதசி திதி என்பதால் சனிக்கிழமைகளில் வரும் மகா பிரதோஷம் சிறப்புடையது. சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள காலம் சூரியன் மற்றும் சுக்கிர ஓரையில் அமைவதாகும். இந்த நேரம் வெற்றி தரும் முகூர்த்தத்தை குறிக்கின்ற ஒரு நேரமாக உள்ளது. சிவபெருமானை குறிக்கும் சூரிய ஓரையில் தொடங்கி அம்பாளை குறிக்கின்ற சுக்கிர வேளையில் நிறைவு பெறும். பிரதோஷ பூஜைகளால் மகாலட்சுமி தாயாரின் ஆசிகள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதால் சனி மகா பிரதோஷம் மிகச் சிறந்ததாக போற்றப்படுகிறது. சனி பிரதோஷத்தன்று நந்தி பகவானையும் சிவபெருமானையும் ஒரு சேர வணங்கினால் இந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி முந்தைய பிறவியில் செய்த பாவங்களும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் நீராடி சிவனை நினைத்து திருநீறு அணிந்து 5 எழுத்து மந்திரத்தை ஓத வேண்டும். ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நாள் முழுவதுமே ஓத வேண்டும். அதன் பிறகு சிவஸ்தோத்திரம் மற்றும் மாலைகளை படிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணம் மிகவும் முக்கியமானது. சிவபுராணம் பாராயணம் செய்தால் 4 வேதங்களையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். சனி பிரதோஷத்தன்று நாள் முழுவதுமே உபவாசம் இருந்து மாலையில் சிவபூஜை செய்ய வேண்டும். சிவபெருமானின் திருவுருவப்படம் அல்லது லிங்கத்திற்கு போற்றி திருத்தாண்டகம் வாசித்து அர்ச்சனை செய்யலாம். மேலும் லிங்காஷ்டகம் கோளறு பதிகம் பாடி சிவனை துதிக்க வேண்டும். சுவாமிக்கு வீட்டிலேயே செய்த ஒரு பிரசாதத்தை நிவேதனம் செய்யலாம். இவ்வாறு எளிமையாக சிவ பூஜை செய்து பிரதோஷ விரதத்தை பூர்த்தி செய்யலாம். பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை 30 முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு ஆகியோர் வணங்கி ஆசி பெறுவதாக கூறப்படுகிறது. எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதமிருந்து காராம் பசுவின் கறந்த பாலை கொண்டு சிவனையும் நந்தி பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வ இலை சங்குப்பூ வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலன்களை பெறலாம். பிரதோஷ காலத்தில் பார்வதி தேவியுடன் கூடிய சந்திரசேகர் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை காணலாம். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்து கேட்பது சிறந்த பலன்களை தரவல்லது. சனி பிரதோஷத்தில் சிவபெருமானை முறையாக வழிபட 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, அஷ்டம சனியின் தாக்கம் வெகுவாக குறையும். இப்படி தொடர்ந்து 11 பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சிவபெருமானின் பரிபூரண அருளை பெறலாம். ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்று வழிபடுவது 5 வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த பலனை பெற்றுத்தரும்.
பிரதோஷ விரதம் இருந்தால் தடைப்பட்ட திருமணம் கைகூடும், வறுமை விலகும், நோய்கள் நீங்கும், சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சனி பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தரிசித்தால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும். இந்திரனுக்கு நிகரான செல்வாக்கும் புகழும் கிடைக்கும். அன்றைய தினம் செய்யப்படும் தான தர்மங்கள் அளவற்ற பலன்களை பெற்றுத்தரும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் வல்லமை சனி மகா பிரதோஷத்திற்கு உண்டு என்று சிவபுராணங்கள் கூறுகின்றன. இந்த பதிவின் மூலம் சனி மகா பிரதோஷத்திற்கு மட்டும் ஏன் அத்தனை சிறப்பு என்பதை அனைவரும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்று தவறாமல் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தியையும் சிவபெருமானையும் மனதார முழு மனதோடு வணங்கி அவர்களின் பரிபூரண அருளோடு முற்பிறவி இப்பிறவி பாவங்களிலிருந்தும் தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு அனைவரும் சிறப்பான வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.